ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பீஸ் மசாலா. இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சுருக்கேன். இதையும் இப்போ போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் ஊற்றிக்கலாம். இது நல்லா வதங்கணும். பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அதனால் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கியிருக்கு. இதில் 1/2 கப் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. நல்லா கிரேவியாக வரணுன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பட்டாணி வேகணும். அதனால ஒரு மூடி போட்டுடலாம். நல்லா வெந்துடுச்சு பட்டாணி. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம் மூடி போட்டு. அப்போ தான் கிரேவி நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம். இது ஆப்ஷனல் தான். இது இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் கண்டிப்பாக முந்திரி பேஸ்ட் போடுங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் பீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.